கோர்ட்ல டிஎன்ஏ ரிப்போர்ட் எப்படி மாறிச்சுன்னு விசாரிக்கும்போது அந்த ப்ரொஃபசர் இந்த ரிப்போர்ட்டை மாற்றி வைக்கிறதுக்காக 50 லட்ச ரூபாய் பணத்தை நீதிமான் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்றதையும் செய்து நிரூபிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை செய்யப்பட்ட ஆள் யாருன்னு கேட்க அந்த ஆட்களுமே சக்தி கிடைக்கலன்றதுக்காக ஏதாவது ஒரு ஆளை கொலை பண்ணி போட்டுருங்க, மற்ற ரிப்போர்ட் வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நாங்களும் அன்னைக்கு ரோட்டில் பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருந்தான், அதனால அவனுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை நாங்கள் கொலை செஞ்சு போட்டுட்டோம்னு சொல்ல இதை கேட்டுட்டு செம்ம கோவப்பட்ட ஜட்ஜுமே அவங்க எல்லாருக்கும் ரெட்ட ஆயுள் தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாம முழுசா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றத மொத்தமா விசாரிச்சு இந்த கோர்ட்டுக்கு கொடுக்கணும்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம தப்பு செய்யாத ராஜாங்கத்தை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம தாப்பா தப்பு செய்யலன்றதை நிரூபிக்கிறதுக்காக சேது இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணதுக்காக சேதுவையுமே பாராட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியே அப்பத்தா கிட்ட ரிப்போர்ட்டர்ஸுமே இந்த மாதிரி ராஜாங்கத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க அப்பத்தாவும் ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்களுக்கு பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜாங்கமும் கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வெளியே வர அவங்கள பார்த்துட்டு சேதுவும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜாங்கத்தை எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக, ஆனா போறதுக்கு முன்னாடி அப்பத்தா மலர்கிட்ட சொல்லி ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஆனா ராஜாங்கமோ அது எதுவுமே வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஆனா இங்க பாருங்க, உள்ள போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் போகணும், ஆனா நீங்க தண்ணியில குளிக்க போறதில்லன்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை உட்கார வச்சு சேது அவங்கள பாலாலேயே குளிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் உங்க கூட இருந்த எல்லா கெட்டதுமே உங்களை விட்டு நீங்கிடுச்சு, இதுக்கப்புறமா உங்ககிட்ட எந்த ஒரு கெட்டதும் நெருங்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தன்னோட பையன் தனக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட ராஜாங்கமும் அவங்கள கட்டி பிடிச்சு கண்ணீரோட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கருப்பு தமிழுக்கு கால் பண்ணி ராஜாங்கம் ரிலீஸ் ஆன விஷயத்த சொல்ல இதை கேட்டுட்டு தமிழ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ப்ரொஃபசர் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நம்மளோட காலேஜோட ப்ரொஃபசர் கைது செய்யப்பட்ட விஷயத்தையும் மொத்தமா இங்க என்னெல்லாம் நடந்துச்சுன்ற விஷயத்தையுமே தமிழ் கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு தமிழ் செம்ம ஷாக்கிங்கோட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க உள்ள போன ராஜாங்கமும் வீடு ஃபுல்லா தமிழ் இல்லாததை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி எங்கன்னு கேட்குறாங்க. உடனே இந்த விஷயத்துலயாவது நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக ஈஸ்வரி தமிழை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவ என்னெல்லாம் செஞ்சுட்டு போனான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அப்பத்தாவும் ஈஸ்வரி அமைதிப்படுத்திட்டு தமிழ் என்னெல்லாம் பண்ணிட்டு போனாங்கன்றத பொறுமையா அவங்களுக்கு எடுத்து சொல்லி, நீ என்னப்பா முடிவெடுத்துக்கிட்டு இருக்க, இந்த சேது வேண்டான்னு சொல்லிட்டு அவ இந்த வீட்டையே தலைமுழுக்கிட்டு போயிட்டா, ஆனா நாங்க எல்லாரும் உன்னோட முடிவுக்காக தான் காத்திருக்கோம், நீ என்ன நினைக்கிறன்னு கேட்க, ஆனா ராஜாங்கமும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நான் உங்களோட தரப்பை கேட்டுட்டேன், அதே மாதிரி அந்த பிள்ளையோட தரப்பையும் கேட்கணும்ல, அதனால தமிழை வர சொல்லுங்க, நான் அவகிட்ட பேசணும், உண்மையா அவ தரப்புல இருந்து அவ என்ன நியாயத்தை சொல்றான்றத நான் கேட்கணும்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன சேதுவை நம்ம எப்படியோ சமாளிச்சிட்டோன்னு பார்த்தா வந்த ராஜாங்கமும் உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க போலையோன்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கிங்கோட இருக்க. ஆனா சேதுவும் அவளை இதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வரலாம் சொல்லக்கூடாது, அவளை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, அவளாலதான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்ல. ஆனா ராஜாங்கமும் இங்க பாரு, என்ன இருந்தாலும் நான் நியாயப்படிதான் நடந்துப்போன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, நான் அந்த பிள்ளையையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் இதுல என்னால முடிவே சொல்ல முடியும், இதுக்கப்புறமா யாரும் தலையிடாதீங்க, போங்க கருப்பு போய் தமிழை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க. கருப்புமே தமிழை கூப்பிடுறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ராஜாங்கம் இந்த வீட்லயே இருக்க சொல்லி சொன்னாலும் கண்டிப்பா தமிழ் அங்க இருக்க போறதில்லன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் தமிழ் மேல எந்த தப்பும் இல்லைன்றது மட்டுமாவது வெளியே வந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?